ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். ஐடிபிஐ பேங்க் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 676 வேக்கன்சிஸ் இருக்குது. இது வந்து எக்ஸாக்டாக 676 கிடையாது. இதை விட இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு 750 இல்லை 800 வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐடிபிஐ பேங்க் வந்து கவர்மெண்ட்டா இல்லை ப்ரைவேட்டா, இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. சரிங்களா? இது வந்து 2019 எல்ஐசி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிபிஐயோட 51% ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணாங்க. அன்னைய டேட்லேருந்து இது வந்து ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ 2019 ஐடிபிஐ பேங்க் அப்படின்றது ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா இப்போது மே 8லேருந்து மே 20 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 20லேருந்து 25. இந்த 25க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா. யாருக்கு அப்படின்னா எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கு. 1050 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு. சரிங்களா? கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் இல்லை, நிறையாவே அதிகம். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 60% வந்து நீங்கள் வச்சுக்கணும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 55% வச்சுக்கணும். இதில் வந்து 60% இல்லாமல் எனக்கு வந்து 59.99 இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாக்டாக மினிமம் 60% இருக்கணும். சரிங்களா? 10th 12th பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. டிகிரியில் உங்களுக்கு 60% இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஐடிபிஐ வந்து நான் எதனால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சத்திலிருந்து 6,50,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சிடிசி. ஸோ நமக்கு இதை விட அதிகமாகவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு ரீசன் ஐடிபிஐயை சூஸ் பண்ணதுக்கு. ஓகேங்களா? ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் ஐடிபிஐ தான் வந்து சேலரி வந்து இருக்கிறதுலே அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய சென்டர்ஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய சென்டர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சரிங்களா? ஏன்னா 60 மார்க்கு 60 கொஷின் உங்களுக்கு 40 மினிட்ஸ் டைம் தராங்க ரீசனிங்கில். ஸோ மற்ற செக்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ரீசனிங்கில் இந்த ஐடிபிஐயில் மட்டும் இந்த போஸ்டிங் மட்டும் நீங்கள் ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா ரீசனிங்கிறது எல்லாருக்குமே ஆவரேஜாக ஓரளவுக்கு வரும். சரிங்களா? ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரீசனிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து கொஷின்ஸ் அதுலேயும் 60 கொஷின் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 25 கொஷின் 20 to 25 பண்ணிங்கனாலே போதும். 60 கொஷின் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அவ்வளோ 60 கொஷின் பண்ணணுமா இல்லை அவ்வளோ ஸ்கோர் எடுக்கணுமான்றதெல்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஒரு 20 கொஷின் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு போதும். சரிங்களா? ஸோ ரீசனிங்க்கு வெயிட்டேஜ் அதிகம். ஸோ ரீசனிங் ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பீங்க பார்த்தீங்களா? இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 1 இயர் ஆச்சு. அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இது வந்து ப்ரைவேட் செக்டாரு. ஓகேங்களா? டெஃபினட்டாக இது ப்ரைவேட் செக்டார் தான். பட் ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற சேலரியை விட இதில் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாடரேட் டு டஃப் லெவலில் இருக்கும். ரீசனிங் ஈஸியாக இருக்கும், ஆப்டிடியூட் ஈஸியாக இருக்கும், இங்கிலீஷும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் மாடரேட் டு டஃப் லெவல். அதில் வந்து கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுக்க இந்த பேங்கிங் ரிலேட்டட் நியூஸு, அந்த பேங்கிங் டேர்ம்ஸு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஷின்லாம் கொண்டு வந்து கேட்டு வச்சுருப்பாங்க அதில். ஸோ அது வந்து எல்லாராலும் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஒரு 20லேருந்து 25 மார்க் எடுத்திங்கனாலே நல்ல மார்க் தான். ஓகேங்களா? ஜிஏல. ஸோ நீங்கள் ரீசனிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக
இது கிளியர் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜூன்ல தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைம வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அதாவது என்னன்னா, இந்த ஒரு பீரியட்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸே இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால இத அப்ளை பண்ணி நீங்க தாராளமா எழுதலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து டெஃபினட்டா இது எழுதுங்க. நான் ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இது எழுதுங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.